டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 71. தன்னுடைய முன்பக்க முனைப்பகுதி லண்டனை நோக்கி இருக்க ஹேக்கர் சமநிலையில் பறந்து கொண்டிருந்தது. லெங்டன் தன்னுடைய மடியில் அந்த ரோஸ்வுட் பெட்டியை கவனமாக பிடித்து வைத்து கொண்டார். விமானம் மேலே புறப்பட தயாரானதிலிருந்து அதை அவர் பாதுகாப்பாக பிடித்து வைத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த பெட்டியை அவர் மேசையின் மீது வைத்தபோது சோஃபியாவும் டீப்பிங்கும் ஏதோ எதிர்பார்ப்போடு அதை நோக்கி குனிவதை லெங்டன் உணர்ந்தார். அந்த மூடியை திறந்து பெட்டியை திறந்து லெங்டன் கிரிப்டெக்ஸ் எழுத்துக்களால் ஆன டயலில் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் அந்த பெட்டியின் கீழே இருந்த துளையின் மீதே கவனம் செலுத்தினார். பேனாவின் முனையை பயன்படுத்தி செதுக்கப்பட்டிருந்த ரோஜாவை கவனமாக நீக்கிய அவர் அதற்கு அடியில் இருந்த உரையை பார்த்தார். சப் ரோஜா. அவர் உத்வேகம் அடைந்தார். அந்த உரையை புதிதாக படிக்கும்போது அது தெளிவுபடுத்த வேண்டும் என்று நம்பினார். தன்னுடைய எல்லா ஆற்றலையும் ஒன்று திரட்டி அந்த வினோத உரையை லெங்டன் படித்தார். ஹியர் ஈஸ் அன் அமலன் பாகர் தி சினோமியா வச்சோலினா ஹர் ராடியார் ஒபெல்பன். சில நொடிகளுக்கு பின்னர் ஆரம்பத்திலே இருந்த அதே விரக்தி மீண்டும் உருவாவதை அவர் உணர்ந்தார். லீ, அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். மேசையை தாண்டி அமர்ந்திருந்த சோஃபியாவால் இப்போதும் அந்த உரையை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த மொழியை லெங்டனால் சுலபமாக அடையாளம் காண முடியாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குறியீட்டாளரால் கூட அடையாளம் காண முடியாத தெளிவற்ற மொழியை பற்றி என்னுடைய தாத்தா ஏதேனும் பேசியிருக்கிறாரா? அது தனக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை என்பதை அவள் விரைவிலேயே தெரிந்து கொண்டாள். தன்னுடைய பேத்தியிடமிருந்து ஜாக்வஸ் ஜூனியர் மறைத்திருக்கும் முதல் ரகசியம் இது மட்டுமே அல்ல. சோஃபியாவுக்கு எதிரே இருந்த லீ டீப்பிங் பாய தயாராயிருந்தார். அந்த உரையை பார்க்க தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பரவசத்தோடு எதிர்பார்த்தபடி கீழே குனிந்து அந்த பெட்டியை மறைத்தபடியே லெங்டனை சுற்றி வந்தார். எனக்கு தெரியவில்லை. லெங்டன் உள்ளுக்குள் முணுமுணுத்தார். என்னுடைய முதல் யூகம் செமிட்டிக் மொழியாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. பெரும்பாலான செமிட்டிக் மொழிகள் நிக்கோட்டிம் உள்ளிட்டிருக்கும். இதில் அப்படி எதுவும் இல்லை. இன்னும் பிரதானமாக இருக்கலாம் என்றார் டீப்பிங். நிக்கோட்டிம் என்றாள் சோஃபியா. டீப்பிங் அந்த பெட்டியிலிருந்து தன்னுடைய பார்வையை எடுக்கவில்லை. பெரும்பாலான நவீன செமிட்டிக் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் கிடையாது. அதனால் மெய்யெழுத்துக்களின் கீழேயோ அல்லது அவற்றுக்குள்ளேயோ சிறிய புள்ளிகளும் கோடுகளும் இடப்பட்டிருக்கும். அவை அதனுடன் எத்தகைய உயிரெழுத்து ஒலிகள் சேர்ந்து உச்சரிக்கும் என்பதை குறிப்பிடும். வரலாற்று ரீதியாக பேசினால் நிக்கோட்டிம் என்பவை மொழிக்கான நவீன நீட்டிப்பு என்று சொல்லலாம். லெங்டன் இன்னும் அந்த எழுத்துக்களையே பார்த்து கொண்டிருந்தார். யூத மொழியின் சொற்பெயர்ப்பாக இருக்கலாம். டீப்பிங்கால் அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் வேண்டுமானால் என்றபடி அந்த பெட்டியை எட்டிய அவர் லெங்டனிடமிருந்து தன் பக்கமாக தள்ளி வைத்து கொண்டார். கிரிக், லத்தீன் மற்றும் ரோமனிய மொழிகள் உள்ளிட்டவற்றில் லெங்டனுக்கு தேர்ந்த புலமை இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சற்று வேகமாக உற்று நோக்கியதில் டீப்பிங்கிற்கு அது என்னவென்று புரிந்துவிட்டது. அது மிகவும் தனித்துவமான ரஷி எழுத்து அல்லது மகுடங்களுடன் இருக்கும் ஸ்டேம் எழுத்து. மூச்சை ஆழ்ந்து இழுத்துவிட்டு கொண்ட டீப்பிங் அந்த செதுக்கலில் தன் பார்வையை செலுத்தினார். நீண்ட நேரத்திற்கு அவர் எதுவுமே சொல்லவில்லை. கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் தன்னுடைய நம்பிக்கை குறைந்து வருவதை டீப்பிங் உணர்ந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மொழி நான் இதற்கு முன்னர் பார்த்தே இராத ஒன்று போல் தோன்றுகிறது என்றார் அவர். லெங்டன் நொறுங்கி போனார். நான் அதை பார்க்கட்டுமா என்றாள் சோஃபியா. அவள் சொன்னதை கேட்காதது போல் பாவனை செய்த டீப்பிங், ராபர்ட், சற்று நேரத்திற்கு முன்னர் தானே இதே போன்றவற்றை நீ பார்த்திருப்பதாக சொன்னாய் என்றார். வெறுப்பில் இருந்த லெங்டன், அப்படித்தான் நினைத்தேன், உறுதியாக தெரியவில்லை.
ஆனாலும் இந்த எழுத்து நன்கு தெரிந்ததைப் போன்றுதான் இருக்கிறது. சோஃபியா மறுபடியும் அழைத்தாள். அந்த கலந்துரையாடலில் தான் சேர்த்து கொள்ளப்படாததன் உணர்வு அவளிடம் நன்றாகவே வெளிப்பட்டது. என்னுடைய தாத்தா உருவாக்கிய அந்த பெட்டியை நான் பார்க்கலாமா? நிச்சயம் பார்க்கலாம் அன்பே என்று டீப்பிங் அவளுக்கு அருகே அந்த பெட்டியை நகர்த்தினார். அவர் அவளை குறைத்து மதிப்பிடுவதைப் போல் சொல்லாவிட்டாலும் சோஃபியா நெவ்யூ அவருடைய அறிவுக்கு பல ஒளி வருடங்கள் தள்ளியிருக்கிறாள். ஒரு பிரிட்டிஷ் ராஜவம்ச வரலாற்று ஆசிரியராலும் ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழக குறியீட்டராலும் அந்த மொழியை அடையாளம் காண முடியவில்லை என்றால் அவள் எப்படி? சில நொடிகள் அந்த பெட்டியை ஆராய்ந்த உடனே சோஃபியா சொன்னால், எனக்கு புரிந்துவிட்டது. அவளை நோக்கி ஒரு சேர திரும்பிய டீப்பிங்கும் லெங்டனும் அவளையே உற்று நோக்கினர். என்ன புரிந்தது என்றார் டீப்பிங். தன்னை சற்று குறுக்கி கொண்ட சோஃபியா, இது என்னுடைய தாத்தா பயன்படுத்தும் மொழி என்று நினைக்கிறேன் என்றாள். அதை உன்னால் படிக்க முடியும் என்றா நினைக்கிறாய் என்றார் டீப்பிங். சுலபமாக படிக்க முடியும் என்ற சோஃபியா அதை அனுபவித்து உணர்வதைப் போல் இருந்தது. எனக்கு 6 வயது இருக்கும்போதே என் தாத்தா இந்த மொழியை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு இது சரளமாக தெரியும் என்றபடி டீப்பிங் தன்னை உற்று நோக்கியபடி இருக்கும் பார்வையை அலட்சியமாக எதிர்கொண்டாள். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், மகுடத்தை பற்றிய உங்கள் குற்றச்சாட்டுகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை என்றுதான் சொல்வேன் என்றாள். ஒரு கணத்தில் லெங்டனுக்கு தெரிந்துவிட்டது. அந்த எழுத்து தனக்கு நன்றாகவே தெரியும் என்று நினைத்தார். சில வருடங்களுக்கு முன்னர் லெங்டன் ஹார்வர்ட் மியூசியத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பில்கேட்ஸ் பின் அதற்கு திரும்பி வந்த தன்னுடைய விலை மதிப்பிட இயலாத ஹார்மன் ஹேமர் எஸ்டேட்டில் நடந்த ஏலத்தில் வாங்கிய 18 பக்க காகிதத்தை இந்த மியூசியத்திற்கு அளித்திருக்கிறார். வெற்றியின் இலக்கு $30.8 மில்லியன். அந்த பக்கங்களில் ஆசிரியர் லியோனார்டோ டாவின்சி 80 பக்கங்களை கொண்டிருக்கும் அதன் உரிமையாளரான லைஸ்டர் ஹேர்ல் என்பவரின் ஞாபகார்த்தமாக லியோனார்டோவின் கோடெக்ஸ் லைஸ்டர் என்று அறியப்படுகிறது. அவற்றில் வானியல், புவியியல், அகழ்வாராய்ச்சி மற்றும் நீர்மவியல் பற்றி டாவின்சியின் கோட்பாடுகள் பற்றிய கட்டுரைகள் மற்றும் ஓவியங்களுடன் லியோனார்டோவின் எஞ்சியிருக்கும் மிக பிரமாதமான குறிப்பேட்டில் ஒன்றாக இருந்து வருகிறது. வரிசையில் காத்திருந்து இறுதியில் அந்த விலை மதிப்பிட முடியாத காகிதக்கட்டை பார்த்தபோது தனக்கு ஏற்பட்ட எதிர்வினையை அவரால் மறக்கவே முடியாது. அந்த பக்கங்களில் புத்திசாலித்தனமாக எதுவுமே இல்லை. அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு முழுமையும் நேர்த்தியும் கொண்ட எழுத்தாரால் சிவப்பு நிற மையும் கிரீம் நிற பேப்பரில் அது எழுதப்பட்டிருந்தாலும் அந்த கோடெக்ஸ் ஓர் உளறல் என்றே தோன்றியது. டாவின்சி பழங்கால இத்தாலிய மொழியில்தான் தன்னுடைய குறிப்புகளை எழுதுவார் என்பதால் அதை தன்னால் படிக்க முடியாதென்றே லெங்டன் நினைத்தார். ஆனால் அவற்றை மிக நெருங்கி சென்று ஆராய்ந்தபோது தன்னால் ஓர் இத்தாலிய வார்த்தையையும் அல்லது ஓர் எழுத்தை கூட புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார். இதை கொஞ்சம் பார்க்கிறீர்களா சார் என்று அந்த பெட்டியை சுட்டி காட்டியபடியே அந்த பெண் வழிகாட்டி கேட்டார். ஒரு சங்கிலியுடன் பொருத்தப்பட்டிருந்த கை கண்ணாடியை நோக்கி அவள் சென்றாள். அதை வாங்கி கொண்ட லெங்டன் அந்த உரையை கண்ணாடி மேற்பரப்பில் வைத்து பார்த்தார். உடனடியாக அது என்னவென்று தெளிவானது. தன்னை தவிர மற்ற எல்லோருக்குமே ஏறக்குறைய செல்லத்தகாத ஒன்றாக தெரியக்கூடிய கண்ணாடி பிம்ப எழுத்துக்களில் எழுதும் திறமையே ஒரு மனிதனின் பல்வேறு விதமான கலைத்திறமைகளுள் ஒன்றாக இருக்கும் என்பதை லெங்டன் மறந்துவிட்டார். டாவின்சி இதை வெறுமனே தன்னுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே எழுதினாரா அல்லது தன்னுடைய தோள்களில் ஏறி உற்று பார்த்தபடி மற்றவர்கள் தன் கருத்தாக்கங்களை திருடி செல்வதை தடுக்க அவ்வாறு எழுதினாரா என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இப்பொழுதும் விவாதித்தபடியே இருக்கிறார்கள். ஆனால் அது விவாதத்துக்குரிய ஒன்று என்பதுதான் உண்மை. தனக்கு மகிழ்ச்சி தருவதை டாவின்சி செய்தார்.
ராபர்ட் லிங்டன் தன்னை புரிந்து கொள்ளும் அளவில் சோஃபியா உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். என்னால் அவற்றின் முதல் சில வரிகளை படிக்க முடியும், ஏனென்றால் அது ஆங்கிலத்தில் இருக்கிறது என்றாள் அவள். டீப்பிங் இப்போதும் எரிச்சலிலே இருந்தார். என்ன நடக்கிறது? தலைகீழ் உரை என்றார் லிங்டன். நமக்கு ஒரு கண்ணாடி வேண்டும். இல்லை, அது தேவையில்லை என்றாள் சோஃபியா. இந்த மேலுரை மெலிதாகத்தான் இருக்கிறது என்பேன். அவள் அந்த பெட்டியை சுவரில் இருந்த விளக்கிற்கு முன்னால் காட்டினாள். அந்த மூடியின் கீழே இருக்கும் பகுதியை ஆராயத் தொடங்கினாள். அவளுடைய தாத்தாவால் அதை தலைகீழாக எழுத முடியாது. அதனால் வழக்கமான முறையில் எழுதியே அவர் மற்றவர்களை ஏமாற்றினார். பின்னர் அதை தலைகீழாக திருப்பி அதன் அச்சுகளை மட்டுமே வார்த்தெடுத்தார். சோஃபியா அந்த மூடியை விளக்கிற்கு அருகாமையில் கொண்டு சென்றாள். தான் சொன்னது சரி என்பதை கண்டாள். பிரகாசமான வெளிச்சம் அந்த மர அடுக்கின் ஊடாக வெளிவந்தது. பின்னர் அந்த எழுத்து மூடியின் வெளிப்பகுதியில் தலைகீழாக தோன்றியது. சற்றென்று அது பிடிபட்டு விட்டது. அது ஆங்கிலம். என்னுடைய தாய்மொழி என்றார் டீப்பிங். விமானத்தின் பின்பக்கம் அமர்ந்திருந்த ரேமி உருமும் என்ஜின் ஒலி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு முன்பு பேசிக்கொண்டிருந்தவர்களின் உரையாடல் கேட்கவில்லை. இரவு இந்த வகையில் கவிழ்ந்து கொண்டிருப்பதை ரேமி விரும்பவே இல்லை. கட்டி போடப்பட்ட அந்த மதகுருவின் பாதத்தை அவன் பார்த்தான். அவன் அசையாமல் கிடக்கிறான். ஒருவேளை அவன் சத்தமில்லாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறானோ என்னவோ.